வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். உலக சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் சார்பாக இன்றைய ஆத்ம சங்கமா நிகழ்ச்சியில் இணைந்த இருவாள் மெய்யன்பர்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இன்றைய நற்சிந்தனையில் நாம் சிந்திக்க இருப்பது பிறப்பின் நோக்கம், பர்பஸ் ஆஃப் பர்த் என்ற தலைப்பிலே நம்முடைய உரையாட அருள்நிதி திரு செந்தில் முருகன் ஐயா அவர்கள் கேஆர்புரம் ஸ்கை அறக்கட்டளைக்கு உட்பட்ட ராம ஆசிரமம் தவ மையத்திலிருந்து நம்முடைய இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாகவும் கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து உலக சமுதாய சேவா சங்கங்களின் சார்பாகவும் அன்புடன் வரவேற்கிறோம். ஐயா அவர்கள் VLSI என்ற பிரிவில் எம்டெக் முடித்து விஞ்ஞானியாக சயின்டிஸ்டாக CSIR நேஷனல் ஏரோநாட்டிக் லேபரட்டரி பணியாற்றி வருகிறார்கள். ஐயா அவர்கள் 2016 ஆண்டிலிருந்து உலக சமுதாய சேவா சங்கத்தோடு தன்னை இணைத்துக் கொண்டு சுமார் 4 ஆண்டுகளாக தொண்டாற்றி வருகிறார்கள். இப்போது ஐயா அவர்கள் தனது நற்சிந்தனையை நம்மிடையே உரையாற்றுவார்கள். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. முதலாவதாக மாதா, பிதா, குரு, தெய்வம். அதுபோல நம்ம குருவை வணங்கி டாக்டர் சண்முகக்கனி ஐயா அவர்களின் பாதங்களை பற்றி, அதுபோல இந்த ஜூம் இணையதளத்தில் இணைந்துள்ள சான்றோர் பெருமக்களாகிய உங்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த மதிய வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நாம் இன்று சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு பிறப்பின் நோக்கம். அதை ஆங்கிலத்தில் கூற வேண்டும் என்றால் பர்பஸ் ஆஃப் பர்த். ஓகே, ஸோ இது என்ன, வாட் இஸ் த ரியாலிட்டி தட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். இது என்ன, எப்படி புரிஞ்சிக்க போறோம் அப்படின்றத ப்ராபப்ளி நம்ம முடிவில் மிக தெளிவா புரிஞ்சிக்கலாம். இப்போ யாரோ ஒருத்தர்கிட்ட போய் உங்களுடைய நோக்கம், மேபி பிறப்பின் நோக்கமா இருக்கலாம், இல்ல வாழ்வின் நோக்கம் என்ன அப்படின்றத கேட்கும்போது, அந்த நோக்கம் ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் நோக்கம் என்பது மாறிக்கொண்டே செல்கின்றன. நாம் படிக்கும் காலத்தில் நம்மை கேட்கும் பொழுது, என்னங்க பண்றீங்க, என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்கிறச்ச படிக்கணும். இப்ப படிச்சு என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, பணம் சம்பாதிக்கணும், இல்ல நல்ல வேலை வாங்கணும். ஓகே, உணவு எதுக்கு அருந்துறீங்க அப்படின்னா உயிர் வாழணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய நோக்கங்கள் அவர்களுடைய காலத்திற்கு ஏற்ப மாறுகின்றன. பட் இந்த இறையாற்றலின் நோக்கம், நம்ம படைச்சதுக்கான நோக்கம், இந்த இறையாற்றல், பேராற்றல், பேரறிவு அப்படின்றது ஒரு 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 கருத்தை நிர்ணயம் பண்ணிருக்கு. அத மக்களாகிய நாம் அதை இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் மிக தெளிவா சொல்ல முடியும். சோ இந்த லெக்சர் முடிவுல நம்ம பிறப்பின் நோக்கம் புரிஞ்சிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு தலைப்பை நம்ம டிசைட் பண்ணி ஐயா கிட்ட ப்ரொபோஸ் பண்ணி பண்ணது. சோ சுவாமிஜி என்ன சொல்றாங்கன்னா, படிப்பவன் சிந்திக்கிறான், சிந்திப்பவன் சாதிக்கிறான். சோ நாம எல்லாமே இங்க வந்திருக்கிறதுக்கான நோக்கம் சாதிப்பதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, சாதிப்பது என்பது என்னவென்றால், பிறப்பின் நோக்கம் என்னவென்றால், நாம் ஒரு நல்ல மனிதனாக வாழ வேண்டும் என்பதே நம்மளுடைய நோக்கம். சோ அந்த மாதிரி பார்க்கும்போது, இப்போ எதேச்சா இன்னைக்கு நமக்கு ஏதோ எனக்கு ஏதோ என்னுடைய மனைவி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருக்காங்க. லைக் ப்ராப்ளி சப்பாத்தின்னு எடுத்துப்போம். நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நான் என்னம்மா ரொம்ப அழகா பண்ணியிருக்கீங்க,
நான் ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிட்டேன் அப்படின்ற அந்த சந்தோஷத்தை நான் அவங்க கிட்ட வெளிப்படுத்துறேன். அந்த வெளிப்படுத்த தருணத்துல அவங்க எனக்கு சொல்றாங்க, இந்த 3 வேளையும் இந்த சப்பாத்தி தான் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் அப்படின்ற போது இந்த சந்தோஷம் நிலையாக இருப்பது இல்லை. ஏனென்றால் அந்த நிலையற்ற ஒரு பொருளின் மூலமாக வருகின்ற அந்த சந்தோஷம் நமக்கு நிலையாக இருப்பதில்லை. அதற்கு காரணம் இட் இஸ் அ டெம்பரவரி. சோ நமக்கு டெம்பரவரியாக நிலையற்று இருக்கின்ற எந்த பொருளாக இருந்தாலும், ஈவன் மனிதர்களாக கூட இருக்கட்டுங்க, நமக்கு கிடைக்கின்ற அனைத்து இன்பங்களும், கிடைக்க பெற்ற அனைத்து இன்பங்களும் பொருள் டெம்பரவரியாக, அதாவது நிலையற்றதாக இருந்தால் அந்த மகிழ்ச்சி ஒரு சலிப்பை கொடுக்கிறது. இப்போ வாழ்க்கையின் நோக்கம் அது சந்தோஷத்தை கொடுக்கிறது அல்லது சலிப்பை கொடுக்கிறது அல்லது துன்பத்தை கொடுக்கிறது. We can say like this, it's a infinite happiness or blissful or extensive or ஆனந்தம், எதை ஒண்ணா எடுத்துக்கலாங்க. நம்மளுடைய நோக்கம், கடவுள் நம்மளை படைத்ததற்கான நோக்கம் என்னவென்றால் ஆனந்தமாக வாழ்வதற்காகத்தானே கடவுள் நம்மளை படைச்சிருக்காங்க. அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஆனந்தமாக வாழ்வதுதான் நம்மளுடைய குறிக்கோள் என்றால், அந்த ஆனந்தம், நிலையான ஆனந்தம் எங்கு உள்ளது? இதுதான் நாம சிந்திக்க போறோம். அந்த நிலையான ஆனந்தம் நாம் அடைய வேண்டும் என்றால் நாம் இறையுணர்வு பெற வேண்டும். இந்த இறை உணர்வு கிடைத்தால் அன்றி, இறை உணர்வோடு நாம் இருந்தால் அன்றி ஆனந்தம் நிலையாக இருக்காது. சோ இந்த இறை உணர்வு அப்படின்றத நிலை ஆனது. ஒரு பொருள், நமக்கு நிலையான பொருளின் மீது நமக்கு சந்தோஷம் வருமே ஆனால் அந்த இறை உணர்வை அடையுமே ஆனால் அந்த சந்தோஷம் நிலையாக இருக்கும். சோ ஆனந்தம் என்னவென்று பார்த்தால் அது இறை நிலையாகவும் இறை அறிவாகவும் அல்லது இறை உணர்வாகவும் காணப்படுகிறது. இந்த இறைநிலை டெம்பரவரியான ஒரு பொருள் அல்ல. அதான் நான் சொல்ல வரேன். இப்ப என்னுடைய மனைவி சப்பாத்தி செஞ்சு கொடுத்தாங்க, அதனால எனக்கு சந்தோஷம் வந்தது என்றால் அந்த சப்பாத்தியான ஒரு அந்த பொருள் இட் இஸ் a டெம்பரவரி. அதனால் பெறப்பட்ட இன்பமும் எனக்கு டெம்பரவரி. சோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்றா, அப்படி நிலையான ஒன்றுடன் நாம் இணைத்தோமானால் நாம் கண்டிப்பாக ஆனந்தமாக வாழ முடியும். இதுதான் பிறப்பின் நோக்கம். ஓகே, பிறப்பின் நோக்கம் நமக்கு புரிஞ்சிருச்சு. பிறப்பின் நோக்கம் என்ன? வீடு பேரு வேணும், முழுமை பேரு வேணும், முக்தி அடையணும், மோட்சம் அடையணும், விடுதலை அடையணும், என்லைட்மெண்ட் ஆஃப் கான்சியஸ்னஸ் அடையணும். ஓகே, இதெல்லாம் ஓகே. இவை அனைத்தும் இறையுணர்வால் கொடுக்க பெறுதல் என்றால், இந்த இறை உணர்வை பெற வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? அதற்காக தான் பாத்தீங்கன்னா நம்ம முன்னோர்களும் சரி, நம்ம சுவாமிஜியும் சரி ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நாம் உணர்ச்சிகளை பயன்படுத்தி இந்த இறையுணர்வை அடைய வேண்டும் என்றால் அதற்கு பெயர் பக்தி யோகம். பக்தி யோகத்தினால் இந்த இறையுணர்வை பெற முடியும் அப்படின்றத சுவாமிஜி சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்ததாக அறிவை பயன்படுத்தி இந்த இறையுணர்வை அடைய முடியும் என்றால் அதற்கு ஞான யோகம் அப்படின்னு சொல்றாங்க. மனதை பயன்படுத்தி இந்த இறையுணர்வை அடைய வேண்டும் என்றால் அதற்கு பெயர் ராஜயோகம் அப்படின்னு சொல்றாங்க. செயல்களை பயன்படுத்தி இந்த இறையுணர்வை அடைய முடியும், அடைய வேண்டும் என்றால் அதற்கு கர்மயோகம் அப்படின்னு சொல்றாங்க. நம்முடைய வாழ்க்கை நம்முடைய முடிவை பொறுத்தே அமைகிறது. ஒவ்வொரு நொடியும் நாம் எடுக்கின்ற முடிவு என்னுடைய வாழ்க்கையை நிர்ணயம் செய்கிறது.
நேற்று வரை நான் எடுத்த முடிவு இன்றைய இன்பத்தின் காரணமாக அமைகிறது. இப்பொழுது இந்த நொடி, இந்த நிமிடம் எடுக்கின்ற என்னுடைய முடிவு நாளைய இன்ப துன்பங்களை நிர்ணயம் செய்கிறது. இது உறுதியா சொல்லலாங்க. அப்படின்னா ஒவ்வொரு நிமிடமும் நாம் 6வது அறிவை உயர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். 6வது அறிவை பயன்படுத்தி இந்த இறை உணர்வை, இறை தேடலை அடைந்தோமானால் நிரந்தரமான மகிழ்ச்சியை நாம் அடைய முடியும். அப்படி என்றால் என்ன செய்வது? இந்த 6வது அறிவை எப்படி உயர்த்த முடியும்? என்ன செய்யறது? இதை உயர்த்துறதுக்கு எப்படி உயர்த்துவது? 6வது அறிவை உயர்த்துவதற்கு சுவாமிஜி அவங்க 3 வழிகள் சொல்லியிருக்காங்க அழகா. நம்பிக்கை, விளக்கம், செயல்பாடு. We can say like ultimate goal or முழுமை பேறு. இந்த 3த்துக்கும் நான் உதாரணம் சொல்றேன். நம்பிக்கை, நாம பிறக்கும் போது நாம ஒரு அறிவின் நிலைப்பாடுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம் தாய் தந்தை என்ன சொல்கிறார்களோ அவற்றை நாம் நம்பிக்கையோடு அந்த விஷயங்களை நாம் செய்வோம். அது நம்பிக்கை. ஒரு ஸ்டேஜ் வந்துட்டோம், நாம we are in a position to realize what is good and bad அப்படின்னு நினைக்கிறச்ச அந்த நம்பிக்கையில இருந்து விளக்கத்துக்கு வரோம். விளக்கி ஒரு அறிவு நமக்கு கிடைக்கிறது. அந்த விளக்கப்பாடுல இருந்து செயல்பாடுக்கு வரோம். அது என்ன அப்படின்னும் போது நீங்க almost you have come to the stage that where you can realize what is good. This is the good. Even you can suggest to the people அப்படின்ற மாதிரி வரும்போது செயல்பாடுக்கு வரும். ஒவ்வொரு மனிதனுமே அவன் மனிதனாக பிறந்திருக்கிறான் என்றால் எல்லா மனிதர்களும் அடைய வேண்டிய உச்சபட்ச நோக்கம் எது அப்படின்னு பார்த்தோம்னா இறையுணர்வு தாங்க. ஆனால் வாழ்க்கையில பார்த்தோம்னாக்கா இப்போ காலையில நாம ஆபீஸ் வரோம், நீங்க எங்க சென்றாலும் சரி, ஆபீஸ் போனாலும் சரி, இல்ல யூ வென்ட் டு சம்வேர் லைக் அவுட் ஸ்டேஷன் போனாலும் சரி, நாம் மறுபடியும் வருகின்ற இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய வீடு தான். ஸோ நாம வீட்டுல அப்ப எவ்வளவு நம்ம பாசிட்டிவ் எனர்ஜியை நாம வச்சிருக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம் வாழ்க்கையும் ஒரு பயணம், ஆனால் அது முடிவு அல்ல. இறையுணர்வு என்பது நாம் அடைய வேண்டிய ஒரு நோக்கம், ஆனால் அது ஒவ்வொரு நாளும் அந்த பயணம். என்னுடைய வாழ்க்கை, இந்த பயணத்தின் போது பல விஷயங்கள் எனக்கு தேவைப்படுகிறது. இந்த இறையுணர்வை தேடி இந்த வாழ்க்கையை நாம் பயணிக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் நமக்கு தேவைப்படுகிறது. உதாரணத்துக்கு நாம இங்கிருந்து ஆழியார் போகணும் அப்படின்னாக்கா நம்ம ஜஸ்ட் லைக் தட் சும்மா அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட்ல ஏறி போக முடியாது. அதற்கான கம்ஃபர்டபுள் ஜேர்னி நாம பிளான் பண்ணி ப்ராப்பரா டிக்கெட் ரிசர்வ் பண்ணி அங்கிருந்து அந்த பிளானிங் எல்லாம் ஒழுங்கா செய்யும் பொழுது நமக்கு மகிழ்ச்சியான ஒரு உணர்வு கிடைக்கும். சோ காலையில சாப்பிடணும் அப்படின்னும் போது நமக்கு இட்லி வேணும் அப்படின்னும் போது இட்லி கொடுத்தாங்கன்னா அந்த சந்தோஷத்தை கிடைக்கும். சோ வாழ்க்கையில் பிறந்ததிலிருந்து இறக்கின்ற வரைக்கும் நாம் சகல வசதிகளோடு என்னுடைய நோக்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காகவே நிறைய பொருட்கள், புகழ், செல்வாக்கு, இல்ல அதிகாரம், புலனின்பம், இல்ல அப்பா அம்மா தம்பி நண்பர்கள், நம்முடைய பயணம் நல்ல முறையில முடியணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி திறமைய கடவுள் கொடுத்திருக்காங்க. இந்த தனி திறமைய நான் எப்படி how I can realize how that sixth sense இருக்கு அப்படின்றத, இல்ல the extraordinary talent இருக்கு அப்படின்றத நான் எப்படி உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னாக்கா அந்த ஆறாவது அறிவை பயன்படுத்தி எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள திறமையை கண்டுபிடிக்க வேண்டும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஐயா நம்ம சுவாமிஜி
இந்த இறை உணர்வை எதன் மூலம் எல்லாம் பெற முடியும், எதையெல்லாம் நாம் சரி செய்ய வேண்டும் அப்படின்றதுக்காக முதலாவதா அவர் என்ன சொல்றாருன்னா இன்பம் துன்பம் சொல்றாங்க. ஞான களஞ்சியத்துல ரொம்ப அழகா சொல்றாங்க, மேடு பள்ளம். தரை ஒன்றை மேடு பள்ளம் என இரண்டாய் தரம் பிரித்து பேசுமோமா போல் உணர்ச்சி ஒன்றை உரைக்கின்றோம், அதன் ஏற்ற தாழ்விற்கு ஒத்தபடி இன்பம் என்றும் துன்பம் என்றும். ஒரு மேடு அப்படின்னு இருந்தாக்கா ஒரு பள்ளம்னு ஒண்ணு இருக்கும், இன்பம் அப்படின்னு இருந்தாக்கா ஒரு துன்பம் ஒண்ணு இருக்கும். என்னுடைய தேவைக்கு மேல் என் ஜீவகாந்தம் இருக்குமே, ஆனால் அந்த ஜீவகாந்தத்தை செலவு செய்யும் போது இன்பமாக நான் உணர்கிறேன். அதனுடைய அளவு, அந்த ஜீவகாந்தம் என்கிட்ட ஒரு இருப்பு இருக்கு, இப்ப என்னுடைய பேங்க்ல ஒரு சம் அமௌண்ட் இருக்கு, அந்த அமௌண்ட்டுக்கு கம்மியாக நான் செலவு செய்யும் போது எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கு. நான் அதை தவிர்த்து நான் ஜாஸ்தியா வாங்கி கடன் படும் பொழுது எனக்கு கஷ்டங்கள் நேர்கின்றன, துன்பங்கள் நேருகின்றன. அததான் சுவாமிஜி சொல்றாங்க, நம் ஜீவகாந்தத்தின் இருப்பை உணர்ந்து அதற்கு ஏற்றாற் போல் நாம் செலவு செய்யுமே ஆனால் செலவு செய்யும் பொழுது நமக்கு இன்பமாக உணரலாம். அதனுடைய அளவு மீறும் போது அது துன்பமாக மாறுகிறது. சுவாமிஜி சொல்றாங்க, ஜீவகாந்த செறிவின் அளவு குறையும் நிகழ்ச்சியேதான் ஜீவனுக்கு இன்பத் துன்பம் உணர்வுகளாம். தேவையை விட 4 கண்டிஷன் சொல்றாங்க. தேவையை விட அதிகமாக இருக்கின்ற ஜீவகாந்த செலவு செய்தால் அது இன்பம். தேவையை விட அதிகமாக இருக்கின்ற ஜீவகாந்தத்தை அளவு மீறி செலவு செய்யும் போது துன்பம். அதே பாத்தீங்கன்னா முறை மாறி இந்த ஜீவகாந்தத்தை கூட முறை மாறி செலவு செய்யும் போது துன்பம் வரும் அப்படின்றாங்க. இந்த ஜீவகாந்தம் செலவு அதிகமா செலவு செஞ்சாலும் துன்பம் வரும்ன்றாங்க. இப்ப இன்பத்துக்கு சுவாமிஜி 6 டெபினேஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஜீவகாந்த செலவு, அளவு முறை, உடல் அல்லது அறிவு பொருத்தம், ஏற்றம், இன்பம், எது இன்பம், இன்ப ஊற்று, பேரின்பம் சொல்றாங்க. சோ இதுல நம்ம முதலாவதாக எது இன்பம் ஞான களஞ்சியத்துல அழகா சொல்லியிருக்காங்க, எந்த ஜீவனுக்கும் அறிவிற்கும் உடலுக்கும் அந்த சமயத்தில் தேவையாய் பொருத்தமாய் வந்த அனுபோகம் இன்பமாம், பின் விளைவை சந்திக்க தீங்கு அற்றது எனில் அது உயர்வு ஆம். சோ என்ன சொல்றாங்கன்னா அதுதான் நம்ம சொல்லுவோம், தற்காலத்திற்கோ முற்காலத்திற்கோ பிற்காலத்திற்கோ யாருக்கும் துன்பம் வராம நாம நம்மளுடைய கடமைகளை சரியாக இயற்கைக்கு முரண்படாமல் செய்யும் பொழுது அது நமக்கு இன்பத்தை கொடுக்கிறது. ஒரு மனிதன் இன்பத்தையும் துன்பத்தையும் அறிவை வைத்து பிரித்தெடுக்க முடியும் என்றால் அந்த அறிவு எங்க இருக்கிறது அப்படின்றத கேள்வி நம்ம கேட்கணும். அது உள்ள இருக்கா, வெளியில இருக்கா, இல்ல நமக்குள்ள இன்னரண்டா இருக்கா அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா விருப்பு வெறுப்பு இல்லாம நடந்துக்க முடியும். அனைத்துமே நம்மில் தான் இருக்கிறது, நம்ம கிட்ட தாங்க இருக்கு. இது நம்மிடம் இருக்கின்ற பதிவுகளை பொறுத்தே அமைகிறது. சுவாமிஜி அழகா சொல்றாங்க, இன்பம் துன்பம் இரண்டிற்குமே உன்னிடம் இருக்கின்ற பாவ பதிவுகளை வைத்தே நிர்ணயம் செய்யப்படுகிறது. சாக்ரட்டிஸ் இந்த கண்டிஷன்ஸை அவர் அப்ளை பண்ணி 3 அவர் ஃபார்முலாஸ் சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட சாக்ரட்டிஸ் கிட்ட யார் எது சொன்னாலும் முதல் கேள்வி அவர் கேட்கப்படுவது என்னவென்றால், இது உண்மையா பொய்யா, 100% உங்களுக்கு தெரியுமா இது உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்பார்களாம். 2வது கண்டிஷன், இது நீ செய்வதனால் உனக்கோ பிறருக்கோ நன்மை இருக்கிறதா அப்படின்னு யோசிக்கணும். நன்மை தரும் உண்மையை மட்டும் என்னிடம் சொல்லு அப்படின்னு சாக்ரட்டிஸ் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காருங்க. 3வது, அது உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொன்னாக்கா அதை என்கிட்ட எடுத்துட்டே வராத, அந்த பாவ பதிவுகளை என்னுடைய கருமையத்தில் பதிவு செய்ய நான் விருப்பப்படவில்லை
உண்மையை மட்டும் இருந்தால் என்னிடம் கொண்டு வா, தனக்கும் பிறருக்கும் நன்மை விளைவிக்கக்கூடிய செயல்கள் மட்டும் இருந்தால் என்னிடம் எடுத்துக்கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லுவார்களாம். இது என்னன்னா, நடுநிலையோடு விருப்பு வெறுப்பு இல்லாமல் எது என் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்குமோ அதை மட்டுமே என்னுடைய கருமையத்தில் நான் பதிவைக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை, ஒரு சுழலை குறைத்து ஒரு விழிப்பு நிலையில் இருந்து அந்த ஒரு தவத்தை செஞ்சு அந்த பழக்கத்தையும் வழக்கத்தையும் ஏற்படுத்தி கொண்டேமானால் எல்லாவற்றையும் இன்பமாக அனுபவிக்க முடியும் அப்படின்னு அழகா சுவாமிஜி சொல்றாங்க. ஓகே, இன்பம் எப்படி அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொன்ன சுவாமிஜி ஏற்றத்தை பத்தி சொல்றாரு. இன்பத்தை கொடுத்துட்டாரு. நம்ம மக்கள், நம்ம மனிதன் இன்பத்தை அடைந்தால் அவனுக்கு வரக்கூடிய 2 கண்டிஷன்ஸ் என்னன்னா, தன்முனைப்பு இருக்கான்னு பாருங்க. கடவுள் அங்க அழகா ஏற்றம்னு ஒண்ணு சொல்லிட்டு, நான் என்னுடைய ஆணவத்தை காண்பிக்கிறேனா, ஆணவம் தன்முனைப்பு இருக்கிறதா, இதை கடவுள் டெஸ்ட் பண்றாரு. எனக்கு எப்பொழுதெல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும் போதெல்லாம் தன்முனைப்பு வெளிப்படுகின்றனவோ அப்படி வரும் பொழுது எனக்கு என்னெல்லாம் வரும்? இந்த ஏற்றத்துல எரிச்சல் வரும், கோபம் வரும், புலம்புவாங்க, பயம் இருக்கும், கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க, எதிர்த்து பேசுவாங்க, மறுத்து பேசுவாங்க, கட்டளையிடுவாங்க, இதுதான் நான் சொல்றதுதான் செய்யணும், வற்புறுத்துவாங்க, அதிகாரம் செய்வாங்க, அவமதிப்பு செய்வாங்க, குறை சொல்லிட்டே இருப்பாங்க, குற்றத்தை பெரிதிப்படுத்துவார்கள். இவை அனைத்தும் தன்முனைப்பின் அடையாளம். ஆன்மா பிளஸ் அவம் இஸ் ஆணவம். நான் இறையுணர்வை நோக்கி போக வேண்டிய பயணம், என்னுடைய பயணம், பிறப்பின் நோக்கம், நான் இறையுணர்வை நோக்கி பயணம் செல்லக்கூடிய என்னுடைய பயணம் இந்த ஆணவம், தன்முனைப்பு, இந்த இவற்றினால் என்னுடைய பயணம் கீழ் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இன்பம் எது? அடுத்ததா சொல்றாங்க, காலையில எந்திரிக்கிறோம், தூங்கி எந்திரிச்ச உடனே நம்மிடம் என்னெல்லாம் நன்மைகள் இருக்கிறதோ அதெல்லாம் நம்ம பார்க்கறது இல்லை. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள், யாரோ ஒருத்தர் நம்மளுடைய உறவினர்கள் நமக்கு போன் செய்யறாங்க. போன் செய்யும் போது நாம என்ன செய்வோம்னா, நம்மிடம் இருக்கின்றவைகளை நாம் அவர்களிடம் பகிர்ந்து கொள்வதில்லை. எடுத்த உடனே சொல்லுவோம், ஆமாங்க எனக்கு சுகர் இருக்கு, 300 ஏறிடுச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த மாதிரி யாரெல்லாம் போன் செய்யறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே இந்த இல்லாத ஒன்றை, இருக்கின்ற ஒன்றை கூட நாம சொல்லிக் கொண்டே இருக்கும் பொழுது நம்மளுடைய கருமையத்தில் அதை அப்படியே பர்மனண்டா ரெஜிஸ்டர் ஆயிடுதுன்னாங்க. சோ அதுக்காக தான் நம்ம சுவாமிஜி, நீங்க எந்த சங்கல்பமாக இருந்தாலும், இட தூய்மையாக இருந்தாலும் 3 டைம் அதை சொல்லும் பொழுது நம்மளுடைய மனதில் ஆணித்தரமாக அது பதிகின்றன. இன்பம் எது என்று தெரியாமல், ஒரு சுவாமிஜி சொல்றாங்க, இன்பம் எது என்று தெரியாமல் ஒரு மயக்க நிலையில் மக்கள் வாழ்கின்றனர். அடுத்தது 6வதாக சொல்றாங்க, இன்ப ஊற்று பேரின்பம். அதுக்கு ஞானக்களத்துல சொல்றாங்க, இன்ப துன்பம் எவை என்றே அறிந்திடாமல் இரண்டையுமே கற்பனையால் மாற்றி கண்டும் இன்பம் என்று நிறைய செல்வ ஊற்றிற்கும் இடமாறிய மயக்கமே மாயையாகும். எல்லாமே என்னிடம் இருக்கு அப்படின்னு உணர்ந்துட்டோம்னா நாம பேரின்பத்துல அடைஞ்சிடலாம். இப்ப அதுலயே இன்னொன்னு சொல்றாரு, சலிப்பு இன்பம் அப்படின்ட்டு. பிறர் இன்புற கண்டு தான் இன்புறுவதே பிழையில்லா சலிப்பில்லா பேரின்பமாம். உயர்ந்தோர் அறம் கண்டு நின்ற நெறி ஆராய்வீர் இவ்வுண்மை அதனடக்கம் பெற்றுள்ள அறிந்தொழுகும் ஆண்மை பெற. சோ இன்பத்தை பத்தி அந்த 6 டெபினிஷன் சொல்லிட்டாங்க. இப்ப அடுத்ததா துன்பத்துக்கு வராங்க. துன்பம் என்றால் என்ன? துன்பம் என்பது
அந்த துன்பத்திற்கு மூலமாக என்னுடைய செயல் திருத்தம் செய்ய வேண்டும் அல்லது குணத்தை மாற்ற வேண்டும். துன்பத்துல அளவு முறை வேணும், உடல் அறிவு பொருத்தம் வேணும். துன்பம் ஏன் வந்தது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். மலிவா துன்பத்தை வாங்கி அதை இன்பமா மாத்த கத்துக்கணும். இயற்கை துன்பம், இயற்கைக்கு முரணாக துன்பம் அதை பண்ணும்போது அந்த செயல துன்பம் வருது. சகிப்புத்தன்மையை நம்ம வளர்த்துக்கணும். சுவாமிஜி சொல்றாங்க, தேவையற்ற பொருட்களை தேவைகளாக்கி தேவை பெருகி துன்பம் அழிய கண்டோம். அது என்ன ஆகுறதுன்னா, நாம தேவையில்லாத பொருட்களை நாம் வாங்கும் பொழுது கூட நாம் ஜீவகாந்தத்தை செலவு செய்கிறோம் அப்படின்றத நாம புரிஞ்சுக்கணும். உடல் நலம் கெடுகிறது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இப்ப துன்பத்துக்கு சொல்றாங்க வழக்கம் பழக்கம். வாழ்வினிலே துன்பத்தை சகித்து கொள்ளும் வழக்கத்தை பழக்கத்தால் அடைய வேண்டும். எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. வாழ்வுல துன்பத்தையும் சகித்து கொள்ளும் வழக்கத்தை பழக்கத்தால் அடைய வேண்டும். சோ இப்ப இன்பத்தை பத்தி பார்த்தோம், துன்பத்தை பத்தி பார்த்தோம். அடுத்ததா இயற்கை, எல்லாம் இறைநிலை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, எல்லாவற்றிலும் எவன் ஒருவன் என்னை காண்கிறானோ அவனை விட்டு நான் நீங்குவது இல்லை, என்னை விட்டு அவன் நீங்குவது இல்லை, நீ யார் அவன் யார் பிரிவேது. இதுதான் நம்ம ஐயா சுவாமிஜி ஐயா எல்லாம் சொல்லியிருப்பாங்க. எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமற அப்படின்றது எவ்வளவு தெளிவா சொல்லியிருக்காங்க பாருங்க. எல்லாவற்றையுமே சுவாமிஜி அவர்கள் மெய்ஞான பார்வையில் சிந்தித்து பார்த்தார்கள். அதனாலதான் அவரு இறை உணர்வை அவரால் அடைய முடிந்தது. இந்த இடத்துல நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்ல விருப்பப்படுறேன். அது எத்தனை பேரு நம்ம யோகா இருக்கிறவங்க அதை ரியலைஸ் பண்ணாங்கன்னு தெரியல. எஸ்பெஷலி கேர் ஃப்ரம் ஸ்கை ட்ரஸ்ட்ல கொரோனான்றது இப்ப வந்திருக்கு. பட் எங்களுடைய குருவாகிய டாக்டர் சண்முகக்கனி ஐயா, நான் பார்த்ததுல இருந்தே பாத்தீங்கன்னா அவர் மாஸ்க் போட்டுட்டு இருந்தாரு. நான் அவரை பார்க்கும் போதெல்லாம் யோசிப்பேன், ஐயா எப்படி அவருடைய மெய் உணர்வுல அவருக்கு எப்படியோ தெரிஞ்சதோ என்னமோ தெரியல, அவரு அப்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா அவர் அந்த மாஸ்க போட்டுட்டு இருந்தாரு. இதை கூட நாம சரியா புரிந்து கொள்ளவில்லை அப்படின்றதுதான் நான் இங்க சொல்ல வரேன். அதுக்கு வள்ளுவ பெருந்தகை என்ன சொல்றாங்க, எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எல்லாமே இறைநிலை என்று உணர்வு மற்றும் எண்ணம் எனக்கு வர வேண்டும். இந்த எண்ணம் வந்துவிட்டால் என் இயற்கை முழுமையாக நான் உணர்ந்து விட்டேன் அப்படின்றத நாம புரிஞ்சுக்கலாம். நான் புதியதாக பாவம் செய்ய போவதில்லை. இயற்கை புரிந்ததினால் இயற்கைக்கு முரண்பாடாக நான் எந்த செயலும் செய்வதில்லை. துன்பம் வரப்போவதில்லை, பாவமும் செய்ய போவதில்லை. பாவத்தையும் சீக்கிரமாக கழித்து விட்டு ஆனந்தமாக வாழ முடியும் அப்படின்றாங்க. இந்த பிறப்பின் நோக்கம் நான் இப்ப சொல்றேன், இறைநிலையை பெறுவதுதான். அப்போ இயற்கை ஒரு பேராற்றல் இருக்கு. இயற்கையினுடைய பேராற்றலுக்கு ஒரு ஞான களஞ்சியத்துல ஐயா சொல்றாங்க, இயற்கை என்ற போராட்டக்காரனுக்கு என்றும் எல்லா ஜீவன்களுக்கும் எடுத்தாடும் காய்கள் பெயர்த்தி இடம் மாற்றி வைப்பான், பீத்தெறிவான், அருள்வான், பிழையன்று தீர்ப்பளிக்க பிறந்தோர் யார் பேருலகில். இந்த செயலை செய்யறதுக்கு மட்டும்தான் நம்ம கிட்ட அந்த அந்த கண்ட்ரோல் இருக்கு. விளைவு நம்ம கிட்ட இல்லவே இல்லைங்க. செயல் விளை தத்துவப்படி நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் நாம் அனுபவித்துதான் ஆக வேண்டும். இந்த செயல் விளை அப்படின்னும் போது ஐயா சொல்றாங்க, செயல் விளை தத்துவத்துல விழிப்பு நிலையில இருந்து கூர்தலறம் அந்த டாபிக்ல வரும். இயற்கையின் சக்தியை விதியை என்போம், அதை அறிந்த அளவே மதி என்போம். சிற்றறிவு கேட்டால் பேரறிவு கொடுக்கும். சிற்றறிவு நாம கேட்க வைக்கணும், நல்லதா கேட்க வைக்கணும். இயற்கைக்கு முரண்பாடா கேட்க கூடாது. விதிக்கு ஒரு படி மதியை உயர்த்தினால் நாம் கேட்ட சிற்றறிவு கேட்ட பேரறிவு கண்டிப்பா கொடுக்கும். இதை எல்லாம் அடையணும் அப்படின்னாக்கா
கடைசியா ஒண்ணு சொல்றாங்க, இறை வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம். இயற்கைக்கு முரண்படாமல் செய்யும் செயல் இறை வழிபாடு அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னாக்கா, எண்ணம், சொல், செயல் இது எல்லாமே கரெக்டா இருக்கணும் அப்படின்றாங்க. இப்ப அடுத்ததா என்ன சொல்றாங்கன்னா, 1 செகண்ட். அடுத்ததா என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, மன உளைச்சலுக்கு வர்றதுக்கு காரணம் நிறைய கற்பனைகள். நாம எதிர்மறையான கற்பனைகள் நிறைய வளர்த்துட்டு இருக்கோம். எதிர்பார்ப்பு, தப்பு கணக்கிட்டு தாம் ஒன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை. தப்பாவே நாம யோசிக்க கூட கூடாதுன்றாங்க. எதிர்மறை எண்ணங்கள் பயம் உருவாக்குது, கவலையை உருவாக்குது, வருத்தத்தை உருவாக்குது. நெக்ஸ்ட், கற்பனையில வெறுப்பு உணர்வு. நாம் வாழும் வரை யாரையும் வெறுக்கவே கூடாதுங்க. அந்த வெறுக்கிறதுனால கூட நாம் என்ன நினைக்கிறோமோ நம் நோக்கம் கூட அதனால தடைபடுதுன்றாங்க, வெறுக்கிறதுனால கூட. அது அடுத்ததாக 4வதாக கற்பனையில சொல்றாங்க. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் கனவு காணுங்கள்னு சொல்லுவாரு. நம்முடைய பிறப்பின் நோக்கம் என்னவென்றால் அன்பும் கருணையுமாக தாங்க இருக்கணும். இந்த கனவு காணுங்கள் அப்படின்னும் போது நடுமனம், சித்தம் எனும் பெருநிதியாம் உண்மை எது பொய் எது அப்படின்றது சொல்றதுக்கு நடுமனம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாம நினைக்க இந்த சப்கான்சியஸ் மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆயிட்டு, சப்கான்சியஸ் மைண்டுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆனா அது மெயின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோலை வந்து அது பிளே பண்ணுது. நாம் எதை அதிகமாக சிந்திக்கிறோமோ, எது வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அது நமக்கு இறை உணர்வால் கண்டிப்பா கிடைக்கும். அந்த இறை உணர்வால் கிடைக்க வேண்டும் என்றால் நாம் அந்த 6வது அறிவை பயன்படுத்தி நல்லது எது கெட்டது எது அப்படின்றத பிரிச்சு பார்க்க ஒரு உணர்வு நமக்கு கிடைக்கும். சிவவாக்கியர் சொல்லியிருக்காங்க, ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை, கடவுள் என்ற ஜோதிய தேடி தேடி இறந்தவர்கள் எண்ணவே முடியாதாம். கணக்கான மக்கள்கள் இறந்திருக்காங்களாம் கடவுளை தேடி தேடி. ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போய் மாந்தர்கள் கோடி கோடி எண்ணிருந்த கோடியோ. பாருங்க, அந்த பேரொலியை தேடி தேடி நிறைய மக்கள் இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தரித்த நாடியில் ஓடுகின்ற வாய்வினை கருத்தினால் நிறுத்தியே கபாலம் ஏற்ற வல்லாரில் விருத்தரும் பலர் ஆவர். மேனியும் சிவந்திடும் அருள் தரித்த பாதம் அம்மை பாதம். இன்னொன்னு சொல்றாங்க, நட்ட கல்லை சுற்றியே 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்த முணுமுணுக்கும் மந்திரம் ஏதடா. நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உன்னுள் இருக்கையில். கடவுளை உங்கிட்டே வச்சுக்கிட்டு நீ எங்கேயோ போய் தேடுறியே, அந்த இறை உணர்வு உன் கையிலேயே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கடைசியா ஐயா முடிக்கிறது என்னன்னா, சுவாமிஜி இந்த பிறப்பின் நோக்கம் அழகா 2 லைன்ல சொல்லிட்டாங்க. இன்பத்தும் துன்பத்தும் இயற்கையும் கற்பனையும் சிந்தித்தே வாழ்பவன் சிறப்பாக வாழ்வான். இந்த பிறப்பின் நோக்கம் இறை உணர்வை பெறுவது மட்டுமே. இறை உணர்வு பெறுவதனால், நான் ஒரே ஒரு சின்ன உதாரணம் இந்த இடத்துல சொல்லிக்க விரும்பப்படுறேன். ஏன்னா நான் ஏரோஸ்பேஸ் கம்பெனில இருக்கிறதுன்றதுனால இந்த RF ரேடியோ ஃப்ரீக்வன்சி, நாங்க இந்த கியூ சைக்கிள் அப்படின்னு ஒன்று ஃபாலோ பண்ணுவோம் காம்போசிட்ல. தெர் இஸ் அ காம்போனன்ட் A and B மிக்ஸ் பண்ணும்போது ஒரு காம்போசிட் கிடைக்கும். அந்த காம்போசிட் எல்லாமே ஏர்கிராஃப்ட் இண்டஸ்ட்ரிஸ் யூஸ் பண்ணும்போது இந்த கியூ சைக்கிள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வெரி லாங் டியூரேஷன்ஸ்ல இருக்கும். அப்போ இந்த ஷார்ட் டியூரேஷன்ல நாம இதனுடைய ப்ராப்பர்ட்டி எப்படி என்ஹான்ஸ் பண்றது அப்படின்றதுனால மைக்ரோவேவ் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம். நம்ம நிறைய பேர் டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வீட்லயே யூஸ் பண்றோம் ஒரு மைக்ரோவேவ் அவன். நீங்க நார்மலா செய்யற ஒரு சாதத்துக்கும் இந்த மைக்ரோவேவ் அவன் வச்சு பண்றது போது மைக்ரோ அவன்ல ஃபாஸ்டா உங்களுக்கு குக் பண்ணிடலாம். ஆனா அது எத்தனை பேர் யோசிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. பட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த இடத்துல மைக்ரோவேவ் அவன்ல பாத்தீங்கன்னா இட் இஸ் கம்ஸ் ஃப்ரம் த இன்னர் மாலிகுல். அட்டாமிக் லெவல்ல இருந்து உள்ள ஃபர்ஸ்ட் சென்டர்ல வந்து அந்த ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணி அவுட்டர்ல வருது.
பட் தர்மல்ல வந்து என்னன்னா அவுட்டர் லேயர்ல இருந்து இன்னர் லேயருக்கு போகும். அப்ப என்ன ஆகுதுன்னா வெளிப்புறத்தில் இருந்து உள்புறமாக போவதற்காக அந்த நேரம் அதிகமாக தேவைப்படுகிறது. இந்த மைக்ரோவேவ் அதுல உள்ளிருந்து வெளியே வருவதனால் அதனுடைய தன்மை, அதனுடைய மாற்றம் சில மணி துளிகளிலே அது அந்த மாற்றம் அடைஞ்சிடுது. அதனால உங்களுக்கு மைக்ரோவேவ்ல வந்து ஈஸியா சீக்கிரமா குக் ஆயிடுது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இத அனாலஜியா வச்சு நாம என்ன செய்துட்டு இருக்கோம் அப்படின்னா, வெளிப்புறத்தில் மட்டுமே நாம் இறைவனை தேடி அலைகின்றோம். உள்புறம் இருந்து வெளிப்புறமாக வரும் பொழுது அந்த இறை உணர்வு, இறையாற்றல், பேராற்றல், பேரின்பம் இதை அனைத்துமே உங்களால் ஈஸியா அடைய முடியும் அப்படின்றத சுவாமிஜி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட என்னுடைய தலைப்பினுடைய நோக்கத்தை வந்து நான் கிளியரா புரிய வச்சிருக்கிறேன்னு நினைக்கிறேன். இதுதான் என்னுடைய சிந்தனையாக இருந்தது. இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த டாக்டர் சண்முக கனி ஐயா அவர்களுக்கும், என்னுடன் சேர்ந்து பயணித்து கொண்டிருக்கின்ற அனைத்து என்னுடைய பேராசிரியர்கள், அசிஸ்டன்ட் பேராசிரியர்கள், அருள்நிதியர்கள், என்னுடைய துணைவியார், என்னுடைய சகோதரிகள், சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, அதே மாதிரி இந்த ஜூம் ஆன்லைன்ல வந்து நம்ம கேஆர்புரம் கர்நாடகா ஜோன் தலைவர் டாக்டர் தனபதி ஐயா அவர்களுக்கும், விஜயா தனபதி அம்மா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை ரொம்ப அழகா தொகுத்து கொடுத்துருக்கின்ற கருணாகர் ஐயா அவர்கள் மற்றும் அவர்களுடைய அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் என்று சொல்லி அனைவருக்கும் என்னுடைய சரஸ்வதி பூஜை தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு வாழ்க வளமுடன் என்று முடிக்கிறேன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். பிறப்பின் நோக்கம் என்ற தலைப்பிலே மிக அழகாக தனது சிந்தனையை நம்மிடையே பகிர்ந்துள்ளார்கள். ஐயாவிடம் தனது சந்தேகங்களை, தனது கருத்துக்களை பகிர்ந்து விரும்புபவர்கள் ஹேண்ட் ரைஸ் பட்டனை ரைஸ் பண்ணி பகிர்ந்து கொள்ளலாம். அதற்கு முன்பாக ஒரு அறிவிப்பு, இன்றைய மற்றும் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று மாலை 4:15 மணிக்கு பஞ்சபூத நவகிரகத்துவம் கன்னடத்தில் ஏற்ற உள்ளோம். 4:45 மணிக்கு உலக அமைதிக்காக 108 முறை வாத்து கூற இருக்கின்றோம். 4:55 மணிக்கு கன்னடத்திலே ಹೊಟ್ಟೆಕಿಚ್ಚಿನ ಪರಿಣಾಮ, எஃபெக்ட் ஆஃப் ஜெலசி என்ற தலைப்பிலே ஸ்கை சீனியர் ப்ரொஃபஸர் சத்யநாராயண ராவ் அவர்கள் கன்னடத்திலே உரையாற்றி இருக்கிறார்கள். நாளைய நிகழ்ச்சிகள்: நாளை மதியம் 2 மணிக்கு தவம், அதை அடுத்து ஸ்கை ப்ரொஃபஸர் பானுமதி கே அவர்கள் இல்லறம் துறவரம் வேதாத்திரியம், ஃபேமிலி லைஃப் சந்நியாச வேதாத்திரியம் என்ற தலைப்பிலே தமிழிலே உரையாற்றி இருக்கிறார்கள். 4:15 மணிக்கு கன்னடத்திலே தவம், அதை அடுத்து ஸ்கை ப்ரொஃபஸர் தேவகி என் அவர்கள் தாயி மகுவின ஆரோக்கிய, ஹெல்த் ஆஃப் மதர் அண்ட் சைல்ட் என்ற தலைப்பிலே கன்னடத்திலே உரையாற்றி இருக்கிறார்கள். நாம் அனைவரும் அதில் இணைந்து பயன்பெறுவோம். இப்பொழுது சத்யா என்பவர் அன்மியூட் பண்ணிட்டு உங்க கேள்விகளை கேட்கலாங்க. வாழ்க வளமுடன். நான் இந்த நேம மாத்த மறந்துட்டேன். நான் வந்து சாய்ராம் ஆத்மஸ்ரீ இலங்கையிலிருந்து பேசுறேன். ஐயா வந்து சிறப்பாக உரையாற்றி இருந்தாங்க. ரொம்ப நன்றி. அவர்களோட அருட்தொண்டு மென்மேலும் சிறக்க எல்லாம் வல்ல இறை நிலையும் குருவர்களும் துணை புரியுமாக. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க அம்மா. வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். நீங்களும் உங்களுடைய ஆன்மீக சேவை தொடர வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்து பேச விரும்புவர்கள் ஹேண்ட் ரைஸ் பட்டனை ரைஸ் பண்ணி பேசலாங்க. ஐயா முடிச்சுக்கலாங்களா?
சரிங்க ஐயா, முடிச்சுக்கலாம். ஐயா பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். டாக்டர் சண்முகக்கனி ஐயா அவர்கள். ஐயா சார் ஓகே, சரிங்க ஐயா, முடிச்சுக்கலாம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவரும் துரிய நிலைக்கு வரவும். இன்றைய நம்மோடு இணைந்து நல்ல சிந்தனை அளித்த ஸ்ரீ செந்தில் முருகன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்கள் உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்கள் தொண்டு வாழ்க வளமுடன். அவர்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஆத்ம சங்கமா இணைப்பில் இணைந்த அனைவரும் வாழ்க வளமுடன். கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து ஸ்கை அறக்கட்டளைகள் வாழ்க வளமுடன். அதில் தொண்டாற்றும் அனைத்து அன்பர்களும் வாழ்க வளமுடன். இந்த வாய்ப்பை நமக்கு அளித்த கர்நாடக மாநில உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் அருள்நிதி திரு டாக்டர் கணபதி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். கர்நாடக மாநில உலக சமுதாய சேவா சங்கத்தின் ஸ்மார்ட் துணைத் தலைவர் அருள்நிதி திருமதி டாக்டர் விஜய கணபதி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மீண்டும் நாளை மதியம் 2 மணிக்கு அனைவரும் இணைவோம், பயன் பெறுவோம் என்று இந்த நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வருகிறோம். அனைவருக்கும் வணக்கம். இப்போது உலக நல வாழ்த்து. ஐயா வாய்ஸ் வரலைங்க ஐயா. வரும். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.